குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு நிஃப்டி 50 அண்ட் சென்சஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் என்ன, எப்படி நம்ம நிஃப்டி 50 சென்செக்ஸ் முடிஞ்சுது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் செக் பண்ணலாம். நம்ம நேற்றே அதை ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். மார்க்கெட்டில் நேற்று நான் பார்க்கும்போது 930 பாயிண்ட்டுங்க கிஃப்ட் நிஃப்டி பாசிட்டிவில் இருந்தது. அதுக்கப்புறம் யூஎஸ் மார்க்கெட் டவ் ஜோன்ஸ்லாம் நான் ஃபியூச்சர் மார்க்கெட் பார்க்கும்போது அப்போவே 1300 இருந்தால் 1300 போச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலாக க்ளோஸ் ஆகும்போது 631 பாயிண்ட் ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. டவ் 30, எஸ்எம்பி வந்து 75 பாயிண்ட் ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. நாஸ்டாக் வந்து ஒரு 300 பாயிண்ட் ப்ளஸ்ஸு. நல்லா தான் முடிஞ்சுது. பட் ஆனால் இவங்களோட மார்க்கெட் வந்து நல்ல மேலே போயிட்டு அங்கேருந்து செல் ஆஃப் தான் இருக்குது யூஎஸ் மார்க்கெட். இதையெல்லாம் 1300 பார்த்தேன். நான் நைட்டில் ஒர்க் பண்ணுறதுனால இதை நான் 1300 பார்த்தேன். இதெல்லாம் அதிகமாக இருந்தது. அதுக்கப்புறம் டோட்டலாக அவங்க மார்க்கெட்டு அப்படியே செல் ஆஃப் தான் இருக்குது. அவங்களோட இண்டெக்ஸ் பாருங்களேன். அவங்களோட இண்டெக்ஸ் பார்த்து தான் நமக்கு கிளியராக புரிஞ்சிடும். இதை பாருங்கள், நல்ல எவ்வளோ தொலைவு போயிருக்கான். இது வந்து நாஸ்டாக் கம்போசிட் 22,190 வரையும் போயிட்டு அப்படியே செல் ஆஃப். கடைசியில் ரெட் கேண்டில் தான் முடிஞ்சிருக்கு. இருந்தாலும் 300 பாயிண்ட்டு நாஸ்டாக் கம்போசிட் பாசிட்டிவில் காட்டுது. இவனை வாங்க டவ் ஜோன்ஸு, அவன் பாருங்கள், நான் சொன்ன மாதிரி நல்லா டாப் போச்சு. 46,706 வரையும் போயிட்டு அங்கேருந்து 46,208, ஒரு 631 பாயிண்ட்டு. அதாவது நல்லா ஏறிட்டு அங்கேருந்து செல் ஆஃப் தான் ஆச்சு. அதனால தான் நம்ம மார்க்கெட் காலையில் நேற்று நைட்டு முடியும் போது 930 என்னமோ நான் பார்த்தேன். காலையில் பார்க்குறேன் வெறும் 400 பாயிண்ட்டு மைனஸ் ஆகிருக்கு. சரி, 400 பாயிண்ட் போனால் கூட ஒரு 500 பாயிண்ட்லேயாவது ஓப்பன் ஆகும்னு பார்த்தா நம்ம மார்க்கெட் வெறும் 380 பாயிண்டில் தாங்க ஓப்பன் ஆச்சு. இவன் ஒரு 800 ஒரு 1300 பாயிண்ட்டோ என்னமோ தான் ஓப்பன் ஆனான் சென்செக்ஸு. இன்னைக்கு இங்கே முடிஞ்சால் 72,625 முடிஞ்ச மார்க்கெட்டு ஓப்பன் ஆனது 74,000 இந்த பிட்வீனில் ஓப்பன் ஆச்சு. ஒரு 1,800 பாயிண்ட்டுக்கு மேலே தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன போதே நான் சொன்னேன் அங்கேருந்து செல் ஆஃப் தான் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் நான் யூடியூப்பில் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் ஆச்சு. ஏன்னா மேலே ரெசிஸ்டண்ட்டெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் அங்கேருந்து அது கீழே தான் வரும். என்ன ஒன்று, இந்த கேப்பை விட்டு போயிருக்கு மார்க்கெட் மறுபடியும். அப்போது கண்டிப்பாக மார்க்கெட் சென்செக்ஸை 72,625 அகைன் நம்ம பார்ப்போன்றதில் எந்த ஒரு டவுட்டுமே வேணாம். மார்க்கெட் இங்கே மறுபடியும் வரும். ஓகேங்களா? மறுபடியும் அதே பிரச்சனை தாங்க. நான் தான் சொன்னேனே, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பு முடிவு பண்ணிட்டா போதுமா? ஆப்போசிட்டில் ஈரான் முடிவு பண்ணணும்ல. நான் 5 நாளைக்கு சண்டை போட மாட்டேன், 1 வாரம் உங்க கூட பேச மாட்டேன், 2 வாரம் உங்க கூட விட்டுக்கிறேன் அப்படின்னு அவர் மட்டுமே முடிவு பண்ணிக்கிட்டால் போதுமா? சம்மந்தப்பட்டவங்க சொல்லணும்ல. நான் சொன்ன மாதிரி தான் போகுது மார்க்கெட்டு. நான் சொன்ன மாதிரி தான் நடக்குது வேர்ல்டில் இவங்க 2 பேருக்குள்ளே. அவர் சொல்கிறதெல்லாம் இப்போ மார்க்கெட் கேட்குற மாதிரி இல்லை. அவர் ஏதோ மார்க்கெட்டை மேனிப்புலேஷன் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. ஒவ்வொரு வாட்டியும் ஏதாவது ஒரு நியூஸ் சொல்லும் போது மார்க்கெட் கந்தல் கோலம் ஆகுது. சம்திங் ஏதோ ஒரு மார்க்கெட்டில் ட்ரேட் கீட் பண்ணுறாரா என்னன்னே ஒன்றும் புரியல. எனக்கு அப்படி தாங்க தோணுது நிஜமாலுமே. ஏதாவது ஒரு நல்ல நியூஸ் வந்ததுன்னா என்னவோ மனுஷன் அங்கே மார்க்கெட்டில் ஏதோ பண்ணுறாரு. இல்லை ஒருவேளை ஏதாவது செல் சைடில் ஷார்ட் செல்லிங்கில் இருந்தார்னா மார்க்கெட்டை போட்டு தர்ம சாத்து கண்டபடி நியூஸை கொடுத்து மார்க்கெட்டை டவுன் ட்ரெண்ட் பண்ணி விட்டுறாரு. இது பாருங்களேன், நானும் ஒரு 7 விஷயங்களை இதே மாதிரி எழுதி வச்சுருக்கேன். எல்லாமே அப்படியே பக்காவாக கோஇன்சிடென்ட்டாக நடந்துக்கிட்டே இருக்குது. அதனால் எனக்கு அந்த மாதிரி தோணுது. ஒருவேளை அவரும் ட்ரேடிங் பண்ணுறாரோ பெரிய லெவலில் அப்படின்ற மாதிரி தோணுது. மற்றபடி இந்த மாதிரி பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருக்கவங்களாம் இந்த மாதிரி ட்ரேடிங் பண்ண முடியுமா என்ன? அப்படிலாம் இருக்காது. சும்மா ஒரு காமெடிக்கு தான் சொன்னேன். நமக்கு யூஎஸ் மார்க்கெட்டை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஒருவேளை அவங்க ட்ரேடிங்கில் கூட இருக்கலாம். உங்களுக்கு யாராவது அதை பற்றி தெரிஞ்சால் அது யூடியூப் கமெண்ட் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். சரி, நம்ம மார்க்கெட் வந்துடுவோம். இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து சென்செக்ஸில் ஃப்ரண்ட் சர்க்கிளில் 2 கால் கொடுத்தேங்க. 2 கால் எங்கே கொடுத்தேன்னா, இது சப்போர்ட்டுன்னு சொன்னேன்ல 11 மணி. இந்த 11 மணிக்கு நான் கொடுத்தேன் மார்க்கெட். ஏன்னா கண்டிப்பாக அந்த ஹெவி ஸ்ட்ராங்கான அந்த ரெட் கேண்டிலை தொட்டுட்டு நான் என்ன நினச்சேன்னா இந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு போகும்னு நினச்சேன். இந்த கேண்டில் வந்ததுக்கப்புறம், இந்த கேண்டில் க்ரீன் வந்ததுக்கப்புறம் நான் அப்போ வந்து மார்க்கெட்டில் கண்டிப்பாக மார்க்கெட் திரும்ப மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இந்த கேண்டில் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் இதில் கொடுத்தேன் என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில். அது நல்லாவே போச்சு. இன்றைக்கி மார்க்கெட்டில் இந்த ரேலியெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. அது ப்ரிடிக்ட் பண்ணவே முடியல. அது போயிட்டான். இந்த ஒரு கேண்டில் மட்டும் இதுலேயே வந்து ஒரு 3,500 ரூபா வந்துடுச்சு.
இன்றைக்கி ப்ராஃபிட் என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில். ஸோ இன்றைக்கி ஒரே ஒரு கால் தான் கொடுத்தேன். சென்செக்ஸில் நல்லபடியாக இன்றைக்கி ப்ராஃபிட் ஆச்சு. இதுதான் சென்செக்ஸில் என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் கொடுத்தது. இன்றைக்கி மார்க்கெட் அதுதான். மார்க்கெட்டில் வந்து இன்றைக்கி ஏன் ஒரு ரேலி நடந்தது அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்லவே வேணாம், உங்களுக்கே நல்லா தெரியும். முதல் ரீசன் வந்து குளோபல் நியூஸ் வந்து பாசிட்டிவாக இருந்தது. ஓகேவா? இந்த யூஎஸ் ஈரான் டென்ஷன் வந்து அதே டென்ஷன் தான் இருக்குது, கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ட்ரம்ப் இப்படி சொல்லியிருக்காருல்ல, 5 நாளைக்கு நான் உங்கள் கூட பேச மாட்டேன், சண்டை போட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுனால கொஞ்சம் அது பாசிட்டிவாக எடுத்துக்கிச்சு. மற்றபடி பெரிய லெவலெல்லாம் ஒன்றும் ஏறின மாதிரிலாம் இல்லை. நம்ம நிஃப்டி 50 பாருங்கள், வெறும் 400 பாயிண்ட்டு. சென்செக்ஸு 1372, பேங்க் நிஃப்டி 1167. நேற்று இறங்கிறதுக்கு ஏதோ ஏறி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு குளோபல் நியூஸ் பாசிட்டிவாக இருந்தது ஒரு காரணம். ரெண்டாவது ஆயில் ப்ரைஸ் வந்து பிரெண்ட் க்ரூட் ஆயில்லாம் நம்ம நேற்று பார்க்கும்போது 97 இருந்தது, அது படிப்படியாக குறைஞ்சி தான் இருந்தது. அதனால் வந்து அந்த பாசிட்டிவ்னஸ் வந்து மார்க்கெட்டில் கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே இருந்தது. குளோபல் மார்க்கெட்டெல்லாம் க்ரீனாக இருந்தது. ஏன்னா அதுக்கப்புறம் ஓப்பனான டேக்ஸு, அந்த எஃப்டிஎஸ்சி, சிஎஸ்சி இதெல்லாம் க்ரீனாக இருந்ததுனால மார்க்கெட் ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருந்தது. பட் அவங்களோட மார்க்கெட் இப்போது இந்த டேக்ஸ் எல்லாம் பாருங்கள் மைனஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அது அப்புறம் பார்ப்போம். இப்போ அவங்க இறங்கிட்டாங்க. ஓகேங்களா? அப்புறம் ஷார்ட் கவரிங் ரேலி, அதாவது ரொம்ப லோ சப்போர்ட்டு, ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு மார்க்கெட் போனதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு ஷார்ட் கவரிங் ரேலி வரும் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்திருக்கு. அப்புறம் நம்ம எப்போவுமே ஆபத் பாண்டவன் பேங்க் நிஃப்டி அவன் கை கொடுத்துருக்கான். ஹெச்டிஎஃப்சி இன்றைக்கி ஹெச்டிஎஃப்சி எல்லாம் ஏறி இருக்குன்னா அதிசயம்தான் போங்க. ஆட்டோ ஏறி இருக்குது, மெட்டல் ஏறி இருக்குது, எல்லாமே க்ரீனில் இருக்கிறதுனால நிஃப்டி 50 சென்செக்ஸ்லாம் இன்றைக்கி கையில் பிடிக்க முடியல. அதனால் மார்க்கெட் சல்லுன்னு ரேலி ஆகிடுச்சு. ஓகேங்களா? இதுதான் மார்க்கெட் இன்றைக்கி ஏறினதுக்கான முழுக்க ரீசன். மற்றபடி எஃப்ஐஸ் இன்னும் செல் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். நாளைக்கு மார்க்கெட் மறுபடியும் கீழே இறங்க தான் போகுது. இன்றைக்கி ஏதோ அது என்ன சொல்லுவாங்க, ஷார்ட் டெட் கேட் பவுன்ஸ், அந்த பவுன்ஸ் இது, அந்த மாதிரி ஒரு பவுன்ஸ் தான் இது. நாளைக்கு மார்க்கெட் மறுபடியும் கீழே தான் இறங்க போகிறான். இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட்லாம் எப்படி முடியுதோ அதை பொறுத்து நம்ம மார்க்கெட் மேலேயா கீழேயா அப்படின்றது தெரிஞ்சிட போகுது. நிஃப்டி 50ல் நான் இன்றைக்கி என்ன ட்ரேட் பண்ணேன்னா, இன்றைக்கி நான் ஒரு 5 ட்ரேட் பண்ணேன். ஸ்டார்டிங்லேயே நான் சொன்னேன், நான் கண்டிப்பாக மார்க்கெட் ஒரு டாப்பில் ஓப்பன் ஆகும்போது கண்டிப்பாக அந்த செல் ப்ரெஷரில் கண்டிப்பாக கீழ் நோக்கி தான் வரும்னு. நான் ஃபஸ்ட்டு கேண்டிலே இங்கே பிடிச்சிட்டேன், இங்கேயே பிடிச்சாச்சு, 2வது கேண்டிலையும் பிடிச்சிட்டேன். ஓகேங்களா? அதனால் இந்த 2 கேண்டில்லையுமே நான் தான் அடிக்கடிக்கு சொல்கிறேனே, மோர் தென் லாட்ஸ் 2, 3 அந்த மாதிரி லாட்ஸ் வாங்கும்போது எனக்கு ஒவ்வொரு கேண்டில்லையுமே 17 பாயிண்ட்டாக பிடிச்சிட்டேன். ஓகேங்களா? இன்றைக்கி நல்லபடியான நேற்று மாதிரி பெரிய லெவல் ப்ராஃபிட் பண்ணலை, ஒரு ஆவரேஜாக நார்மலாக எப்போவுமே பண்ணுறதை விட இன்றைக்கி டபுளாக பண்ணியிருக்கேன். நேற்று ட்ரிபிளாக பண்ணேன், இன்றைக்கி டபுளாக தான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஏன்னா சில பேர் பர்டிகுலராக, சார் நீங்கள் இந்த மாதிரி ப்ராஃபிட்லாம் சொல்லும் போது எனக்கு அந்த ஆர்வம் வருது, அந்த ஆர்வம் வர்றதுனால நானும் போய் ட்ரேட் பண்ணணும்னு தோணுது அப்படின்ற மாதிரிலாம் வாட்ஸ்அப்பில் சொல்லியிருந்தாங்க. சரி, நம்மளால் ஏன் அவங்களோட அந்த அந்த ஆப்ஷன் ட்ரேடிங் அதை மறுபடியும் அவங்களுக்கு நம்ம ஞாபகப்படுத்தணும், அதை சொல்கிறதுனால டிஸ்டர்பன்ஸ் ஆகணும்னா அதை சொல்ல வேணாம். இன்றைக்கே நான் ப்ராஃபிட்டில் தான் முடித்தேன் அப்படின்ற மாதிரி முடிச்சிக்கலாம் தான் நான் அதை சொல்கிறதில்ல நேற்றுலேருந்து. ஓகேங்களா? இன்றைக்கும் நான் ப்ராஃபிட்டில் தான் முடித்தேன். என் ஃப்ரெண்ட் சர்க்கிளையும் எல்லாருமே இன்றைக்கி ப்ராஃபிட் தான். நிஃப்டி 50ல் 5 கால் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் கொடுத்தது, 5மே ஃபஸ்ட் கிளாஸாக தான் முடிஞ்சுது. அதாவது என்னுடைய ஆவரேஜை தாண்டி 2 நாளாக நான் ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஏன்னா மார்க்கெட் கண்டிஷன் நல்லா இருந்ததுனால தான், மொமெண்டம் அதிகமாக இருந்தது, அதனால் மார்க்கெட்டில் எடுத்துட்டேன். எங்கெங்கே எடுத்தேன்னா, இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலே எடுத்தேன், செகண்ட் கேண்டிலையும் எடுத்தேன், அதுக்கப்புறம் இந்த கேண்டிலில் எடுத்தேன். இது 12.45 கொடுத்தேன், அது வரையும் மேலே போச்சு. நான் நல்ல வேளை பாதியிலே கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவன் ரிவர்ஸ் ஆகிட்டான். ஆனால் அதுக்கப்புறம் மறுபடியும் மேலே தான் போயிருக்கான். அதுக்கப்புறம் நான் இந்த 23,050 ரெசிஸ்டண்ட்டாக போட்டிருந்தேன். அதை தொட்டுட்டு தான் மார்க்கெட் இறங்குச்சு. மார்க்கெட்டில் பேங்க் நிஃப்டியெல்லாம் சப்போர்ட்டாக இருந்ததுனால, ஆட்டோ மெட்டல் இதெல்லாம் சப்போர்ட்டாக இருந்ததுனால கீழே வந்தாலும் மார்க்கெட் மறுபடியும் மேலே தான் போயிருக்கு. இன்றைக்கி அந்த ரிப்போர்ட் வந்தால் மறுபடியும் எஃப்ஐ செல் தான் பண்ணியிருக்க போகிறான். ஓகேங்களா? இதுக்கு ஒரு முடிவு காலமே கிடையாது. இது கண்டினியூஸாக எஃப்ஐ செல்லிட்டு தான் பண்ணிக்கிட்டே இருப்பான். இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ வேர்ல்டு மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகுதுன்றதை பார்த்துடலாம்.
டவ் 30 நம்ம பார்த்துட்டோம், எஸ்எம்பியும் பார்த்துட்டோம், நாஸ்டாக் கம்போசிட் பார்த்துட்டோம், எஃப்டிஎஸ்சி நடந்து முடிஞ்சிருச்சு, ஒரு 15 பாயிண்ட் பாசிட்டிவ், சிஎஸ்சி 2 பாயிண்ட் ப்ளஸில் ட்ரேட் ஆகுது, டேக்ஸு 83 பாயிண்ட் மைனஸில் இருக்குது. இன்றைக்கி இவன் காலையில் நான் பார்க்கும்போது 1600 இருந்தான், இப்போ பாருங்கள் 736 பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு. ஆங்சங் 681, ஷாங்காய் வந்து 68, என்எஸ்சி நிஃப்டி 400 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, பிஎஸ்சி சென்செக்ஸ் மைனஸில் காட்டுறான். ஆனால் பிஎஸ்சி சென்செக்ஸ் எவ்வளோ 1372 முடிஞ்சிருக்கு. எஸ்டிஐ வந்து 21 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, காஸ்பி 149, யூஎஸ் டாலர் ஸ்ட்ரென்த் ஆகிட்டு தான் இருக்குது. ஏன்னா க்ரூட் ஆயில் இனி இது கொஞ்சம் அடி வாங்குன்னு நினைக்கிறேன். க்ரூட் ஆயில், பிரெண்ட் க்ரூட் ஆயில் அதெல்லாம் குறையும் போது இவன் அடி வாங்குவான். இப்போ எவ்வளோ இருக்குது 91, கம்மியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம யூஎஸ்டி ஐஎன்ஆர் ஓஹோ 92 ஆடிக்கிட்டு இருந்தால் இப்போ 94 நோக்கி போயிட்டுருக்கு. உதவாத ரூபாவாக மாறப்போகுது நம்ம காசு. கோல்டு 4306 அவுன்ஸில் நான் பார்த்தேன் காலையில். எங்கே இதை பாருங்கள், இங்கே பார்த்தேன். இப்போ மைல்டாக ஏறி தான் இருக்குது. சில்வர் மைல்டாக ஏறி இருக்குது, காப்பர் குறையுது. க்ரூட் ஆயில் வந்து பெரிய லெவலில் இருந்து இப்போ கீழே ஒரு $91 கிட்ட இருக்குது. காலையில் 88 இருந்தது, அதனால தான் அந்த ரேலி. இதை பாருங்கள் 88, 500 இருந்தது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட் திடீர்னு ஒரு ரேலி, அதாவது ஒரு கேப் அப் வந்துட்டு ஒரு டவுன் வந்துட்டு மார்க்கெட் ஏறினதுக்கு ரீசன் க்ரூட் ஆயில் வந்து 88 போயிருக்கு காலையில். டவ் ஃபியூச்சரை செக் பண்ணுவோம். இப்போ ட்ரேட் ஆகிற டவ் ஃபியூச்சர் வந்து இப்போ மணி 6:10, 210 பாயிண்ட் மைனஸில் ட்ரேட் ஆகுது. நாஸ்டாக் கம்போசிட் பார்த்தா அவன் 112 பாயிண்ட் மைனஸில் இருக்கான். ஸோ இவங்க எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட்டில் அவங்களோட மார்க்கெட்டை நம்ம செக் பண்ணி பார்த்தா அந்த சப்போர்ட்டுக்கு மேலே தான் இருக்குது. இருந்தாலும் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. மார்க்கெட் மறுபடியும் மேலே போயிட்டு கீழே தான் இறங்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இவன் ஆல்ரெடி டாப்லேருந்து இறங்கியிருக்கான். இந்த மாதிரி டாப்லேருந்து இறங்குனா அது வந்து ஷூட்டிங் ஸ்டார்னு சொல்லுவாங்க கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்னில். அப்போ ஷூட்டிங் ஸ்டார் வந்தால் ஒரு டாப்பில் வந்தால் இன்னும் ஃபர்தராக கீழே இறங்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. எனக்கு தோன்றது இப்படியே தான் மார்க்கெட்டில் நடக்கணும்லாம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு மறுபடியும் ஒரு கேப் அப் கிடைக்க வாய்ப்பு இல்லை, கேப் டவுன் கிடைக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இது நிஃப்டி 50. இந்த ப்ளூ லைன் வந்து ஒரு பேஸு 22,958 முடிஞ்சிருக்கு. ஆனால் இவன் 22,912 காட்டுறான் வெயிட்டட் ஆவரேஜில். ஓகேங்களா? அப்போ மார்க்கெட் கீழே இறங்கி தான் முடிஞ்சிருக்கு. 22,958 அங்கேருந்து 22,912 ஒரு 46 பாயிண்ட்டு குறைஞ்சி காட்டுது. இதுதான் இந்த பேஸ் லைனு. இதுக்கு மேலே ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் தான் எனக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அப்படி கேப் டவுன் வந்தால் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இது தான். எது 22,822 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அதையும் உடைச்சிதுன்னா 22,744 செகண்ட் சப்போர்ட்டு. அதையும் உடைச்சிதுன்னா தேர்ட் சப்போர்ட்டு இது தான். எங்கே இருக்குது 22,641. இன்றைக்கி வந்தான் பார்த்தீங்களா லோ, அந்த லோ. அதையும் உடைச்சானா இந்த கேப்பை தான் ஃபில் பண்ண வரும் மார்க்கெட். ஓகேவா? ஏன்னா இந்த கேப் இங்கே இருக்குது. இந்த கேப் 22,492 இருக்குது. நாளைக்கே வந்தாலும் ஆச்சரியம் இல்லை. நாளைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி எஃப்ஐஎஸ் வந்து கண்டிப்பாக எப்படியும் ஏதாவது ஒரு சைடில் லாஸஸில் இருப்பாங்க. காலங்காத்தாலேயே போட்டு தாக்குவாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இல்லை ஒரு வேளை யூஎஸ் மார்க்கெட்லாம் பாசிட்டிவில் முடிஞ்சால் நமக்கு ஒரு கேப் அப் கிடைக்கும். கேப் அப் கிடைச்சா 23,056 தான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு. அதை உடைச்சானா இந்த கேப்பை ஃபில் பண்ணும் 23,130. அதையும் உடைச்சானா 23,233. இந்த 3 ரெசிஸ்டன்ட் போதும். இல்லை அதுக்கும் மேலே போச்சுன்னா மார்க்கெட் வந்து 23,287. இந்த 4 ரெசிஸ்டண்ட்டு நாளைக்கு இன்ட்ராடே லெவல்ஸாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் நிஃப்டி 50ல். நம்ம சென்செக்ஸில் வந்துடுவோம். சென்செக்ஸில் வந்தோம்னா இது அந்த ப்ளூ லைன் ஒரு பேஸு 74,225 முடிஞ்சிருக்கு. ஆனால் இங்கே வெயிட்டட் ஆவரேஜில் 74,068. எப்படியோ ஒரு 180 பாயிண்ட்டு கிட்ட 140 பாயிண்ட்டு வந்து டவுனில் தான் முடிஞ்சிருக்கு வெயிட்டட் ஆவரேஜில். அப்போது ஒரு கேப் அப் நான் ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி ஒரு கேப் அப் கிடைச்சா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு சென்செக்ஸில் 73,739. அதை உடைச்சிதுன்னா அடுத்த சப்போர்ட்டு 73,407. அதையும் உடைச்சிதுன்னா 73,070.
ஓகேங்களா. இது 3 சப்போர்ட்டு. 4வது சப்போர்ட்டு இந்த கேப்பை ஃபில் பண்ண மார்க்கெட் வரும். 72,625ல் இருக்குது. இது வந்து நாளைக்கு சென்செக்ஸுக்கான இன்ட்ராடே சப்போர்ட்டு. ஒருவேளை ஒரு கேப் அப் கிடைக்குது அப்படின்னா இந்த கேப்பை வந்து இன்னும் ஃபில் பண்ணல மார்க்கெட்டு. 74,597 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு. அதுக்கு மேலே இருக்குது 74,996. அதுக்கு மேலே இருக்குது 75,360. இந்த 3 ரெசிஸ்டண்ட்டு. அதுக்கும் மேலே ஒரு ரெசிஸ்டண்ட் வந்து 75,846. இந்த 4 ரெசிஸ்டண்ட்டு நாளைக்கு இன்ட்ராடே லெவல்ஸாக இருக்கும். மார்க்கெட்டில் மொமெண்டம் அந்த ரேஞ்சு இதெல்லாம் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது மார்க்கெட்டில். ஏன்னா பாருங்கள், சென்செக்ஸு, பேங்க் நிஃப்டி, நிஃப்டி 50 அதோட ரேஞ்சஸ்லாம் பாருங்கள், எல்லாமே ஒரு நாளைக்கு ஆவரேஜாக 1000 பாயிண்ட் ஏறி இறங்குறான். அதில் பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவ் இருந்தாலும் மினிமம் 400லேருந்து 350 இருக்கான். ஸோ அப்போ மார்க்கெட்டோட அந்த ரேஞ்சு வந்து பெருசாக ஆகிப்போச்சு. இன்றைக்கி ஓவரால் ப்ராடர் இண்டெக்ஸ்லாம் பார்த்தா பேங்க் நிஃப்டி அதை பார்த்துட்டோம். நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இன்றைக்கி 945 பாயிண்ட் ப்ளஸில். அப்புறம் வந்து மிட் கேப் நிஃப்டி 349 பாயிண்ட் ப்ளஸ்ஸு. இந்தியா விக்ஸு ஒரு 7.5% குறைஞ்சிருக்கு. நேற்று 27 சம்திங் 28 கிட்ட பார்த்தோம். இன்றைக்கி 24.74. ஸோ அப்போவும் வெலாட்டிலிட்டி அதிகமாக தாங்க இருக்குது. இதெல்லாம் ஹை வெலாட்டிலிட்டி இருக்கக்கூடிய ரேஞ்சுங்க 24லாம். அது 12க்கு கீழே வந்தால் தாங்க மார்க்கெட் நார்மலாக இருக்கும். அப்போ பார்த்தா இந்த மாதிரி ஹை விக்ஸ்லாம் இருந்தால் ப்ரீமியம்லாம் கண்டபடி இருக்கும். நம்மளால் ஆப்ஷன் பையரால் கரெக்டாக ஹை லெவல் ப்ரீமியம் கொடுத்து வாங்கி ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் லாஸ் வந்தாவே இன்றைக்கி மார்க்கெட் ஜம்ப் ஆனதெல்லாம் பார்த்தீங்களா? இன்றைக்கி நிஃப்டி 50யே பேங்க் நிஃப்டி மாதிரி ட்ரேட் ஆச்சுங்க. 1-2 பாயிண்ட்டை தான் இறங்கும். இன்றைக்கி 6, 10, 12 அப்படி தாங்க இன்றைக்கி இருந்தது நிஃப்டி 50. இந்த ஷார்ட் கவரிங் ரேலி பண்ணும் போது ஒரு இடம் கூட 1 பாயிண்ட் 2 பாயிண்ட்லாம் இல்லை. 6, 12, 10 இப்படி தான் ஜம்ப் ஆகிட்டே இருந்தது. இன்றைக்கி ரொம்ப பேர் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும் நிஃப்டி 50ல். இந்த இடத்துல ரொம்ப பேர் அடி வாங்கியிருப்பாங்க 12.15. ஏன்னா இது ரெசிஸ்டண்ட்டாக இருந்தது. இது சென்செக்ஸு நிஃப்டி 50ல் இந்த இடம் ரெசிஸ்டண்ட்டாக இருந்தது. 22,820 நான் அங்கே தான் போட்டிருந்தேன். அவன் அதை போய் தொட்டுட்டு 22,950 க்ளோஸாக போயிட்டு அப்படியே இறங்குச்சு. அப்போவே பாதி பேர் வந்து அதாவது இங்கே இந்த இடத்துல மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ என்ன நினச்சிருப்பாங்க, புட் சைடில் என்ன பண்ணியிருப்பாங்க, அங்கே போய் கால் எடுத்திருப்பாங்க. மார்க்கெட் ஃபர்தராக அங்கேருந்து மறுபடியும் மேலே போச்சு. அப்போ 2 பேரையும் இந்த இடத்துல தீர்த்து கட்டிகிட்ருக்கோம். மார்க்கெட்டு கால் சைடில் வாங்கினோன்னே தீர்த்து கட்டியிருக்கோம், புட் சைடில் வாங்கினோன்னே தீர்த்து கட்டியிருக்கோம். இந்த மாதிரி எல்லாம் மார்க்கெட்டில் நடக்கிறது நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. ஓகேங்களா. ஏன்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை அந்த இடத்துல திடீர்னு இன்க்ரீஸ் ஆகிறதுனால தான் ஒரு ரேலி வருது, ஷார்ட் கவரிங் ரேலி. அதனால் மார்க்கெட்டை இந்த மாதிரி நேரத்தில் நம்ம லாஸ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப சகஜம். அதாவது ஒரு லாஸை எப்படி அவாய்ட் பண்ணோன்னா, ஒரு லாஸ் இருக்குது ஆல்ரெடி, ஒரு ஆப்ஷனை வாங்கி லாஸ்ட்டில் இருக்கும். அது இன்னும் லாஸ் போகிறதுக்கு காரணம் என்ன, அது இப்போது ஒரு காலை இங்கே வாங்கிட்டோம், மார்க்கெட் இறங்கிக்கிட்டே இருக்குது. இந்த 3வது கேண்டில் வரையும் வாங்கிட்டே இருக்கோம், ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம், மார்க்கெட் இறங்கிக்கிட்டே இருக்குது. இன்னமும் மார்க்கெட் மேலே போவோம் நம்ம நினச்சிருந்தா இங்கேயே ஒரு 5,000 வந்து லாஸ் ஆகிட்ருக்கும். ஒரு நாளைக்கு 5,000 லாஸ் பண்ணுறது. இன்றைக்கி என் ஃப்ரெண்டே ஒருத்தர் 30,000 லாஸாக. அவர் 30,000 லாஸ் பண்ணது அது வேறு கதை. அதாவது ஓவர் நைட் பொசிஷன் வாங்கி வச்சுருக்காரு, அதனால் அவர் லாஸ் பண்ணியிருக்காரு. இன்னொரு யூடியூப் ஃப்ரெண்டும் இன்றைக்கி ஒரு 30,000 லாஸு. அவரும் ஓவர் நைட் பொசிஷன் வாங்கி வச்சுருக்காரு புட் சைடில். இந்த மாதிரி ஓவர் நைட் பொசிஷன் ட்ரம்ப்பை நம்பியெல்லாம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. புட் சைடில் வாங்கி வச்சுருக்கிறது ஒரு நல்லது தான். ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்குது, அதனால் புட் சைடில் வாங்கி வச்சுருப்போம். ஆனால் திடீர்னு அந்த மனுஷன் ஏதாவது ஏடாகூடமாக என்ன சொல்லி விட்டு இன்றைக்கி பாருங்கள் 380 பாயிண்ட்டு கேப் அப் ஆச்சு. நேற்று லெவலில் மார்க்கெட் ஓப்பன் ஆகியிருந்தால் 1000 பாயிண்ட்டு 930 பாயிண்ட்டு கேப் அப்பில் வந்தால் என்ன ஆயிருக்கும் மார்க்கெட்டு? புட் சைடில் இருக்கவங்கெல்லாம் பெரிய நாமம் தான் போட்டிருக்கணும். இதுலையாவது ஏதோ ஒரு 2,000 3,000 மார்க்கெட்டு சரி ஒளிஞ்சு போ அப்படின்னு விட்டுருக்கோம். அதில் ஓப்பன் ஆகியிருந்தால் நீ இன்னும் கற்றுக்கணும் தம்பி, இருக்கிற காசெல்லாம் நான் பிடிங்கி ஒன்று அனுப்பிச்சிடுறேன் போ அப்படின்னு தான் சொல்லி அனுப்பியிருக்கோம். இன்றைக்கி பாதி பேர் அப்படி தான் அனுப்பிச்சிருக்கோம் புட் சைடில் வாங்கியிருந்தவங்கள. ஏன்னா நேற்றே அவங்களுக்கு அந்த பீதி வந்துட்டுருக்கோம். ஏன்னா 930 பாயிண்ட்டு நான் சொன்னேன், அதில் பாதி வந்து ஓப்பன் ஆச்சு. அதனால் கொஞ்சம் அந்த பேர்டன் குறைஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. இருந்தாலும் லாஸ் தான் ஆகிருக்கும், வேறு என்ன பண்ணுறது.
ஏன்னா மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. ஓவர் நைட்டில் என்ன ஆகுன்றதுலாம் நமக்கு தெரியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ்க்கான இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட்டும் நாளைக்கான ப்ரீ மார்க்கெட்டும். ஒரு டிஸ்க்ளைமர், இங்கே நான் கோடிட்டு காட்டியிருக்க இந்த க்ரீன் லைன், இந்த ரெட் லைன்லாம் பேஸ் பண்ணி எந்த ஒரு ட்ரேடும் எடுக்காதீங்க. இது முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக போட்டிருக்கேன். இதை பேஸ் பண்ணி எந்த ஒரு ட்ரேடும் எடுத்து லாஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? இதை நம்பியெல்லாம் ட்ரேட் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரேட் பண்ணுங்கள். கரெக்டான என்ட்ரி எடுங்க. 11 மணிக்கு 12 மணிக்கெல்லாம் என்ட்ரி எடுக்காதீங்க. எடுத்தால் அந்த 9:45 அந்த மாதிரி டைமில் எடுங்க. 9:15 கூட எடுக்காதீங்க. 9:45க்கு மேலே எடுத்தால் மார்க்கெட் ஓரளவுக்கு ப்ரிடிக்டபிள் கண்டிஷனில் இருக்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி எடுங்க. இதுதான் என்னுடைய ஒரு ஆலோசனை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம நாளைக்கு சந்திக்கலாம். சில பேர் கேட்டிருந்தீங்க வாட்ஸ்அப்பில், சார் கிளாஸ் எடுங்க சார் அப்படின்ட்டு. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், கிளாஸ் எடுக்க எனக்கு டைமே இல்லை சார் அப்படின்ட்டு. ஏன்னா நான் இப்போது காலையில் ட்ரேடிங் பண்ணுறேன், நைட்டில் ஷிஃப்ட்டு, அங்கே ஒர்க் பண்ணணும். ஸோ என்னால் எடுக்கவே முடியாது. அதனால் மறுபடியும் சொல்கிறேன், என்னால் கிளாஸ் எடுக்க டைம் இல்லை, எடுக்கவும் முடியாது. மன்னிச்சிக்கிங்க. வேறு நல்ல மெண்டாஸாக தேடுங்க. கண்டிப்பாக இருப்பாங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க. எனக்கு ஒவ்வொரு நாளும் வாட்ஸ்அப்பில் புதுசாக ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு நம்பலாமா வேணாவா அப்படின்ற மாதிரிலாம் தோணுது. ஏன்னா அப்படியே நான் 10 கால் கொடுத்தேன்னா 10மே பர்ஃபெக்டாக ஹிட் ஆகும்னு ஒருத்தர் சொல்கிறாரு. ஓகேங்களா? ஏன் அவங்கெல்லாம் ஏன் வெளியே வரமாட்றாங்கன்னு தெரியல. ஒருவேளை என்கிட்ட மட்டும் ஏன் வராங்க, என்கிட்ட மட்டும் ஏன் இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு தெரியல. ஒருத்தர் சொல்கிறாருங்க, அவ்வளோ கணிச்சு நான் 10 கால் கொடுத்தேன்னா 10மே ப்ராஃபிட் தான். மார்க்கெட்டு காலங்கத்தால் 9 மணிக்கு ஓப்பன் ஆகுதுன்னா 3:30 மணிக்கு அது எப்படி க்ளோஸ் ஆகுன்றதை நான் சொல்லுவேன் அப்படின்றாரு. கணிச்சு நான் என்னத்தை சொல்கிறது? இந்த மாதிரி ஜனங்களை நம்பலாமா வேணாவா? நான் நம்ப மாட்டேன்னு வச்சுங்க. அது ஒரு அது என்ன சொல்லுவாங்க, அஸ்ட்ராலஜி மாதிரின்னு வச்சுங்க. அது என்றைக்கோ ஒரு நாள் நடந்துடும். அவங்க அதையே பிடிச்சிக்கிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியெல்லாம் ஆளுங்க சில பேர் இருக்காங்க. நானும் ஒரு 12 வருஷமாக 11 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் என்னால் அந்த மாதிரி கணிக்கவே முடியல. இந்த இடம் உதாரணத்துக்கு நான் இந்த இடம் சொன்னேன். இந்த இடம் இது வரையும் போயிட்டு அது கீழே வருன்றதை ப்ரிடிக்ட் பண்ணவே முடியல. சரி, ஃபர்தராக அப்போ இவ்வளோ பெரிய விக்கு கிரியேட் ஆகிடுச்சு. அப்போ மார்க்கெட் அங்கேருந்து இறங்குன்னு பார்த்தா மறுபடியும் மேலே போகுது. அது எப்படி தான் அவங்க நினச்சி சொல்கிறாங்களோ தெரில. நம்மளால் முடியல. என்னால் முடியலன்றதை நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். அவங்களால நீங்களே யூடியூப் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? சில பேர் யூடியூப் கமெண்ட்ஸ் போடுறதில்ல, டைரெக்டாக எனக்கு வாட்ஸ்அப்லேயே பேசுகிறாங்க. அவங்க பேசும்போதெல்லாம் எனக்கு பிரமிப்பாக தான் இருக்குது. இந்த மாதிரிலாம் இருக்காங்க, ஏன் இவங்கெல்லாம் பெரிய லெவலில் வெளியே தெரிய மாட்றாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இது உண்மையாக பொய்யானும் தெரியல. சரி, எது இருந்தாலும் நம்ம பார்த்துப்போம். நம்மளோட ஸ்ட்ராட்டஜி என்னவோ அதுதான் நமக்கு ப்ராஃபிட் தரப்போகுது. அவங்க சொல்கிறத நம்பியெல்லாம் எதுவும் இல்லை. பட் இந்த மாதிரி எல்லோரும் சொல்லும்போது உண்மையாலுமே ஏதாவது ஒன்று நடந்தால் அதை நம்ம நம்பாமையே போயிடுவோமோ அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணமும் இருக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், நடக்கிறது நல்லதாகவே இருக்கட்டும். நம்ம நாளைக்கு இன்ட்ராடே டைமில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.